வணக்கம். இன்றைய நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த புத்தக பகுதிகள், இலக்குகள அடையிறது, அப்புறம் தனிப்பட்ட வெற்றியை பத்தி ரொம்ப சக்தி வாய்ந்த சில யோசனைகளை கொண்டிருக்கு. ஆமா. குறிப்பா பாத்தீங்கன்னா, நெப்போலியன் ஹில் ரொம்ப பிரபலப்படுத்தின அந்த உறுதியான முதன்மை இலக்கு, அதாவது டெஃபினட் சீஃப் எய்ம், டிசிஏன்னு சொல்றோம் இல்லீங்களா, அத மையமா வச்சு தான் இது இருக்கு. இது பல வருஷமா வெற்றி இலக்கியத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. கரெக்ட். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தக பகுதிகளில் இருக்கிற முக்கியமான செய்திகளை கொஞ்சம் பிரிச்சு பார்த்து, இந்த டிசிஏன்னா உண்மையில என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை அடைய என்ன செய்யணும், இந்த மாதிரி சில நடைமுறை விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். சரி, எங்க ஆரம்பிக்கலாம்? இந்த உறுதியான முதன்மை இலக்கு, டிசிஏ அப்படின்னா என்ன அது? இது சும்மா ஒரு ஆசை மாதிரி இல்லையே. இல்ல, நிச்சயமா இல்ல. இது ஒரு மேம்போக்கான விருப்பம் கிடையவே கிடையாது. இந்த புத்தக பகுதிகள் சொல்ற மாதிரி இது ரொம்ப தெளிவானதா, குறிப்பானதா, அப்புறம் பயங்கர தீவிரமான உணர்வோட இருக்கணும். கிட்டப்பட்ட ஒரு வெறியம் கூட சொல்லலாம். இல்லனா ஒரு தாகம் மாதிரி. ஓ, எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான குறிக்கோள் ஏன் வேலைக்காகாதுன்னு ஆசிரியர் சொல்றார். ஏன்னா அதுல அந்த அந்த தீவிரம் இல்ல, அந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயம் இல்ல. இத அவரோட சொந்த அனுபவத்திலேருந்தே சொல்றாரு இல்லையா? அவர் பத்திரிகையாளரா இருந்தப்போ சந்தோஷமா இல்ல, பப்ளிஷிங்லயும் திருப்தி இல்ல. ஆனா தூக்கத்தை விட அதிகமா எழுதணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு உணர்ந்தப்போ அதுதான் அவரோட உண்மையான டிசிஏன்னு கண்டுபிடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தீவிரமான ஆர்வம், அதுதான் டிசியோட அடையாளம்னு தோணுது. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த தெளிவும் அந்த தீவிரமும் ஏன் முக்கியம்? ஏன்னா அதுதான் நம்ம கவனத்தை ஒரே இடத்துல குவிக்கும், நம்மள செயல்பட வைக்கும். ஒரு குதிரைக்கு கண்ணை மறைக்கிற மாதிரி இந்த டிசிஏ மத்த எல்லா கவனச்சிதறல்களையும் நீக்கிட்டு நம்ம இலக்க நோக்கி போக வைக்கும். புக்கம் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க முழுசா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் கத்துக்க வழிய கண்டுபிடிச்சிருவீங்க. இது அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தோட விளைவுதான். இதுக்கு நல்ல உதாரணம் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் ஃபவுண்டர் பில் வில்சன் கதை இருக்குமே. ஆமாமா. அவரும் அவர் ஃப்ரெண்டு எப்பயும் குழிப்பழக்கத்திலிருந்து வெளியே வர போராடினாங்க. ஆனா பில் ஜெயிச்சார். எப்பி மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன் இந்த வித்தியாசம்? பில்லோட மனைவி சொன்ன மாதிரி பில் தன்னோட முழு ஆன்மாவோட அதிலிருந்து விடுபடணும்னு நினைச்சார். அது சும்மா ஒரு விருப்பம் இல்ல, அதுதான் அவரோட அன்றைய டிசிஏ. எப்பிக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆமா, அந்த ஆழமான விருப்பம்தான் அடித்தளம். ஆனா நம்மள பல பேருக்கு நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் பாருங்க. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நாம கொஞ்சம் மந்தமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா வாழ்க்கை நம்மள ஒதுக்கிடும். ஓ, இது பைபிள்ல கூட வருமே. ஆமா, வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்ற மாதிரி நீ குளிராவும் இல்லாம சூடாவும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறதால உன்னை வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு. இது அந்த தீவிரமின்மையோட விளைவுதான். அப்போ அந்த உண்மையான தீவிரமான விருப்பத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த புத்தக பகுதிகளில் சில இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சிகள் சொல்றாங்க. ஒன்று ஜோசப் கேம்பல் சொன்னது மாதிரி ஒரு சின்ன நோட் புக் வச்சுக்கிட்டு சில வாரங்களுக்கு உங்களை கவர்ற விஷயங்களை, அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கலாம், ஒரு பாட்டா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதையெல்லாம் குறிச்சுக்கிட்டே வாங்க. அப்புறம் அதுல திரும்ப திரும்ப வர்ற சில தீம்ஸ், சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதை கவனிச்சா நம்ம ஆழ் மனசுல உண்மையில என்ன இருக்குன்னு தெரிய வரும். கரெக்ட். இன்னொரு பவர்ஃபுல்லான பயிற்சி ஜேம்ஸ் ஆலன் ஜாரெட்னு ஒருத்தரோட 3 படி அற்புதம். இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதோட எஃபெக்ட் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. ஸ்டெப் 1, உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்னு நேர்மையா ஒரு லிஸ்ட் போடுங்க. இத டெய்லி பாருங்க, திருத்துங்க. உங்க மனசு மாறலாம், ஆனா கடைசியா இதுதான் என் ஆத்மார்த்தமான விருப்பம்னு தோணுற வரைக்கும் பண்ணுங்க. சரி, 2வது ஸ்டெப்? இடத்துல நல்ல உணர்வு பூர்வமா படிங்க. எப்பவும் அத பத்தியே யோசிங்க. 3வது, இது ரொம்ப முக்கியம், நீங்க என்ன பண்றீங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா மத்தவங்களோட சந்தேகமோ இல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸோ உங்க நம்பிக்கைய உடைச்சிடும். இது உங்களுக்கும் உங்க உள் மனசுக்கும் நடுவுல ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த மாதிரி சுய பரிசோதனை பயிற்சிகள் ரொம்ப அவசியம். ஏன்னா நாம வெளிப்படையா நினைக்கிறதும் நம்ம ஆழ் மனசுல இருக்கிறதும் வேற வேறையா இருக்கலாம். இந்த பயிற்சிகள் அந்த ஆழமான விருப்பங்களை வெளியே கொண்டு வரும். ஆக்டேவியா பட்லர்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளர், அவங்களோட கையால எழுதின கோல் ஸ்டேட்மெண்ட் ஒரு நல்ல உதாரணம்.
ஆமா, அதுல நான் ஒரு பெஸ்ட் செல்லிங் எழுத்தாளரா இருப்பேன், நான் பெஸ்ட் செல்லிங் நாவல்கள் எழுதுறேன் அப்படின்னு நிகழ்காலத்திலயும் எதிர்காலத்திலயும் எழுதுனாங்க. அது சும்மா வார்த்தை இல்ல, ஒரு பயங்கர உறுதிமொழி. கடைசியில அப்படியே ஆகட்டும், அதை செய்ன்னு முடிச்சது அந்த தீவிரத்தை காட்டுது. கரெக்ட். சரி, நம்ம இலக்க கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன? அதை அடையறதுக்கு நம்ம எண்ணங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இந்த புத்தக பகுதிகள் அது ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. நிச்சயமா இருக்கு. எண்ணங்களோட சக்தி, அதாவது சிந்தனை சக்திங்கிறது இங்க ரொம்ப முக்கியமா பேசப்படுது. இது ஏதோ மேஜிக் இல்ல. இன்னைக்கு சயின்ஸ்ல நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்களே, அது சம்பந்தப்பட்டது. அதாவது நம்ம எண்ணங்கள் நம்ம மூளையோட அமைப்பையே மாத்த முடியும். UCLA ரிசர்ச்சர் ஜெஃப்ரி ஸ்வாட்ஸ் OCD பேஷண்ட்ஸ் கிட்ட செஞ்ச ஒரு ஆய்வு நல்ல உதாரணம். ஆமா, படிச்சிருக்கேன். அந்த ஆய்வுல பேஷண்ட்ஸ்க்கு அந்த பிரச்சனைக்குரிய எண்ணம் வரும்போது அவங்க கவனத்தை உடனே அவங்களுக்கு பிடிச்ச வேற விஷயத்துக்கு பாட்டு கேட்கறது, எக்ஸசைஸ் பண்றது மாதிரி மாத்த கத்துக்கிட்டாங்க. ஆமா, அப்படி தொடர்ந்து செஞ்சதால அவங்க மூளையோட செயல்பாட்டு முறையே மாறுச்சுன்னு பிரெயின் ஸ்கேன்ல கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேரு இயக்கப்பட்ட மனசக்தி, டிரெக்டட் மென்டல் ஃபோர்ஸ். ஓ, இன்ட்ரெஸ்டிங். இது பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட் எமிலி குயேவோட தன் யோசனை ஆட்டோசஜஷன் கான்செப்டோட ஒத்துப்போகுது. அவரோட ஃபேமஸ் மந்திரம், நாள்தோறும் எல்லா வகையிலும் நான் மேலும் மேலும் சிறப்பாகி வருகிறேன். இது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டேஜ், அந்த ஹிப்னோகாகிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ மெதுவா உணர்வுபூர்வமா திரும்ப திரும்ப சொல்றது ஆழ்மனசுல பதியும்னு அவர் நம்பினார். ஜோசப் மர்ஃபியும் இதே மாதிரி சொல்றாரு இல்லையா? தூங்குறதுக்கு முன்னாடியும் எழுந்த உடனேயும் நம்ம இலக்குகளை அமைதியா நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்றது. ஆமா. அப்போ அந்த ஹிப்னோகாஜிக் ஸ்டேட், அந்த அரை தூக்க நிலை ஏன் அவ்வளோ முக்கியம்? ஏன்னா அந்த நேரத்துல நம்மளோட லாஜிக்கல் மைண்ட் கொஞ்சம் அமைதியா இருக்கும், தடைகள் கம்மியா இருக்கும், மனசு ரொம்ப ஓப்பனா புது கருத்துக்களை ஈஸியா ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பகுத்தறிவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது ஆழ்மனசுல விஷயங்களை பதிய வைக்கிறது சுலபம். இது சும்மா பழைய காலத்து நம்பிக்கை இல்ல. கேம்பிரிட்ஜ் மாதிரி யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் கூட இந்த ஸ்டேஜோட சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி பண்றாங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் கூட சமீபத்துல ஒற்றை தலைவலி பத்தி ஒரு ஆய்வு நடத்தினாங்கல்ல, அது கூட இதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. மருந்தோட சேர்த்து இது உங்களுக்கு நல்லா கேட்கும்னு பாசிட்டிவா சொன்னா பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாம். இதுக்குவே பல வருஷம் முன்னாடி சொன்னா பிளசிபோ எஃபெக்ட் தான். அவரு மருந்தாளினரா இருந்தப்போ இதை கவனிச்சாராம். கரெக்ட். இந்த புத்தக பகுதிகள்ல 30 நாள் மனச்சவால்னு 30 டே மென்டல் சேலஞ்ச் ஒரு பயிற்சியும் சொல்றாங்க. ஒரு மாசம் முழுக்க நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறது. பழைய நல்ல நினைவுகள், இப்போ இருக்கிற வாய்ப்புகள், எதிர்கால சாத்தியங்கள், இது நம்ம மனநிலைய மாத்தி இலக்க நோக்கி நம்மள தயார்படுத்துற ஒரு நல்ல பயிற்சி. ஆக தெளிவான இலக்கு, அதை நோக்கிய தீவிரமான எண்ணங்கள் ரெண்டும் முக்கியம். ஆனா யோசனை மட்டும் போதுமா? எமர்சன் சொன்ன மாதிரி நல்ல யோசனைகள் மட்டும் பத்தாது, அதை நல்லா செயல்படுத்தணும். இங்கதான் செயல்பாடு, விடாமுயற்சி இதெல்லாம் வருது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்கதான் ஹில் பொது அறிவுக்கும் சிறப்பறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. சும்மா தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது பத்தாது. அந்த அறிவை ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக ஒழுங்குபடுத்தி செயல் திட்டங்கள் மூலமா செயல்படுத்தும் போதுதான் அது உண்மையான சக்தியா மாறுது. இல்லனா அது வெறும் சாத்தியமான சக்தி தான். இந்த செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ். இது பிறக்கும் போதே வர்ற குணம் இல்ல, இத வளர்த்துக்க முடியும்னு ஹில் சொல்றார். இத ஒரு பழக்கமாவே மாத்திக்கணும். எட்வின் சி ஃபான்ஸோட கதை இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அவருக்கு ஒரே குறிக்கோள் தான், தாமஸ் எடிசனோட பிசினஸ் பார்ட்னர் ஆகணும். ஆமா, அதுக்காக கம்மி சம்பளத்துல எடிசன் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தாரு. எடிசன் அவரோட புது டிக்டாஃபோன் கருவியை கண்டுபிடிச்சப்போ மத்த சேல்ஸ்மேன்லாம் அதை விற்க தயங்குனாங்க. ஆனா ஃபான்ஸ் இதுதான் சான்ஸ் நினைச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா வித்து கடைசியில எடிசனோட பார்ட்னர் ஆயிட்டார். அவரோட அந்த ஒரே இலக்கு நோக்கிய விடாமுயற்சி தான் அவரை ஜெயிக்க வச்சது. இதுதான் DCA பிளஸ் விடாமுயற்சியோட பவர். கரெக்ட். வாழ்க்கையில வாய்ப்புகள் வரும்போது நாம தயாரா இருக்கணுங்கிற கருத்தும் இங்க சொல்லப்படுது. லூயிஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி வாய்ப்பு தயாரா இருக்கிற மனசுக்கு சாதகமா இருக்கு. வாழ்க்கையில சில ஏற்ற இறக்கங்கள், லா ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கும். நல்ல நேரமும் வரும், கஷ்டமான நேரமும் வரும். ஆனா நம்ம இலக்குல உறுதியா இருந்து தயாரா இருந்தா வாய்ப்பு வரும்போது அதை பிடிச்சுக்கலாம். ஹில் நம்பிக்கைங்கிற வார்த்தைய நிறைய பயன்படுத்துறார். அது சிலருக்கு கொஞ்சம் மதம் சார்ந்த மாதிரி தோணலாம்.
ஆனா நீங்க அத ஒரு செயலூக்கமுள்ள விடாமுயற்சின்னு எடுத்துக்கலாம். இது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்பிக்கை இல்ல. இது ஒரு செயல் நெறிமுறை, பெர்ஃபார்மன்ஸ் எத்திக். வில்லியம் ஃபாக்னர் சொன்னதா ஒரு கோட் இருக்கு. எனக்கு இன்ஸ்பிரேஷன் வரும்போது தான் எழுதுவேன். அதிர்ஷ்டவசமா அது டெய்லி காலையில 9 மணிக்கு வருது. இது விடாமுயற்சிய ஒரு பழக்கமாக்குறதோட அவசியத்தை காட்டுது. ஓகே. அப்போ இலக்கு, எண்ணம், செயல், விடாமுயற்சி இதெல்லாம் முக்கியம். கூடவே தார்மீகம் அப்புறம் உறவுகளோட பங்களிப்பும் இந்த புத்தக பகுதிகளில் வலியுறுத்தப்படுது இல்லையா? குறிப்பா அந்த பொன் விதி. ஆமா, மத்தவங்க உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கங்கிற பொன் விதி. இது சும்மா ஒரு மாரல் அட்வைஸ் மட்டும் இல்ல. ஹில்லோட பார்வையில இது ஒரு பிராக்டிக்கல் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா மத்தவங்கள பத்தி நாம நினைக்கிற எண்ணங்கள், அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது நம்மளையே பாதிக்குது. இதுவும் தன் யோசனையோட ஒரு பகுதி தான். வெறுப்பு, பொறாமை மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் நம்ம ஆழ்மனசுல தங்கி நமக்கே கெடுதலை உண்டு பண்ணும். ரசில் கான்வெல்லோட அந்த வைர ஏக்கர்கள் ஸ்பீச் கூட இதே ஐடியா தானே. உண்மையான செல்வங்கிறது மத்தவங்களோட உண்மையான நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்யறது மூலமா வருது. இது ஒரு மாதிரி தார்மீக வட்டம் மாதிரி. நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா அது உங்களுக்கும் நல்லதா திரும்ப வரும். வதந்திகளை தவிர்க்கணுங்கிறதும் இங்க சொல்றாங்க. வதந்திகள் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கி எல்லாருக்கும் பாதிப்பு தான். உறவுகளோட முக்கியத்துவத்தை பேசும்போது மாஸ்டர் மைண்ட் குழுவோட சக்திய ஹில் ரொம்ப வலியுறுத்துறார். இது 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடைய ஒரு இணக்கமான மனப்பான்மையோட ஹார்மனியா ஒன்னா சேர்ந்து செயல்படுற ஒரு கூட்டணி. ஆமாமா. இந்த குழு மூலமா மெம்பர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி, ஐடியாஸ் ஷேர் பண்ணி, தனியா யோசிக்கிறத விட ஒரு உயர்ந்த லெவல்ல செயல்பட முடியும். அந்த ஒருமித்த கருத்தும் பரஸ்பர ஆதரவும் ஒரு சினர்ஜியை உருவாக்குது. இது வெற்றிக்கு ரொம்ப முக்கியம்னு ஹில் சொல்றார். மன்னிப்போட முக்கியத்துவமும் சொல்லப்படுது. மத்தவங்கள மன்னிக்கிறது, அவங்கள ரிலீஸ் பண்றது மட்டும் இல்ல, அது நம்மளே பழைய பாரங்கள்ல இருந்து விடுவிக்குது. அதுக்கு த டீல்னு ஒரு பயிற்சியும் இருக்கு. ஆமா, கடைசியா பாத்தீங்கன்னா நெப்போலியன் ஹில்லோட ஒரு நாள் கடைசியில சொல்ற ஜபம் அல்லது அறிக்கை ரொம்ப அர்த்தமுள்ளது. அதுல அவரு இன்னும் நிறைய ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு பதிலா தன்னைகிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதங்களை நல்லா பயன்படுத்திக்க ஞானம் கேட்கிறார். இது நன்றியுணர்வையும் இருக்கிற வளங்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதோட முக்கியத்துவத்தையும் காட்டுது. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. வெற்றி பாதையில வழிகாட்டுத, ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல தோல்விகள் வருமே, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த புத்தகம் அத மறுக்கல. ஆனா அது தோல்விய தற்காலிக தோல்வின்னு, டெம்பரரி டிஃபீட்னு பார்க்க சொல்லுது. உண்மையான தோல்விங்கிறது முயற்சியை கைவிடுறது தான். எட்கர் கேசியோட கதை ஒரு நல்ல உதாரணம். அவரோட மருத்துவமனை பண கஷ்டத்துல மூடப்பட்டப்போ அவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். ஆனா அவரோட பையன் ஹக்லின் ஒரு புது பார்வையோட தன்னிறைவு, உயர்ந்த நோக்கம், தொடர்ச்சியான முன்னேற்றம், கடின உழைப்பு அந்த வேலையை தொடர்ந்தார். அது இன்னைக்கு AREங்கிற ஒரு வெற்றிகரமான அமைப்பா வளர்ந்திருக்கு. ஜேம்ஸ் ஆலனோட வாழ்க்கையும் சோகம் நிறைஞ்சதுதான். ஆனா அந்த அனுபவத்திலிருந்து அவர் எழுதின ஆஸ் அ மேன் திங்கர்ங்கிற சின்ன புக்கு இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சோதனைகளை சாதனையா மாத்த முடியுங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். சில சமயம் நாம தோத்துட்டோன்னு நினைக்கிறதுக்கு காரணம் நாம போதுமான அளவுக்கு உயரமா இலக்கு வைக்காதது கூட இருக்கலாம். ஆசிரியர் அவரோட அனுபவத்தை சொல்றார். அவர் சின்ன பத்திரிகைகள்ல திருப்தி ஆகாம பெரிய நேஷனல் மேகசின்ஸுக்கு எழுதணும்னு டார்கெட் வச்சப்பதான் உண்மையான முன்னேற்றம் கிடைச்சுதான். அதனால நான் போதுமான அளவு உயரமா இலக்கு வைக்கிறேனாங்கிற கேள்வியை நாமளே கேட்டுக்கணும். வாழ்க்கையில எதிர்பாராத சோகங்கள் நடக்கலாம். ஆக்டர் கிறிஸ்டோபர் ரீவ் மாதிரி விபத்துகள் நம்ம வாழ்க்கையே மாத்தலாம். ஆனா உண்மையான தோல்விங்கிறது நம்ம நோக்கத்தையும் உழைப்பையும் கொள்கைகளையும் கைவிடுறதுதான்னு இந்த புத்தகம் சொல்லுது. ரொம்ப முக்கியமா உங்க உறுதியான முதன்மை இலக்கு, அதாவது DCA உடனடியா உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தராம கூட இருக்கலாம். ஆனா நீங்க உண்மையிலே விரும்புற ஒன்ன முழு அர்ப்பணிப்போட விடாமுயற்சியோட செய்யறதே ஒரு பெரிய பரிசு, ஒரு வெற்றி தானே இந்த பகுதிகள் நினைவுபடுத்துது. அருமை. அப்போ இந்த புத்தக பகுதிகளில் இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு தெளிவான, தீவிரமான உணர்வோடு இருக்கிற உறுதியான முதன்மை இலக்கு DCA ஓட சக்தி, அந்த இலக்கு நோக்கிய பாசிட்டிவான ஃபோக்கஸ்டு சிந்தனையோட முக்கியத்துவம், விடாமுயற்சி, அதை ஒரு பழக்கமாக்குறது, தார்மீக வழியில நடக்கிறது, மாஸ்டர் மைண்ட் மாதிரி சப்போர்ட்டிவ் உறவுகளோட பலம், கடைசியா தோல்விகளை தற்காலிகமா பார்த்து அதிலிருந்து கத்துக்கிட்டு முன்னேறது. ஆமா, ஜேம்ஸ் ஆலன் ஜாரட்டோட அந்த 3 படி அற்புதம் இல்லனா 30 நாள் மனச்சவால் மாதிரி பயிற்சிகள் இந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்த உதவலாம்.
இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தக பகுதிகளை நாம பேசின மாதிரி உங்களோட அந்த ஒரே தீவிரமான ஆத்மார்த்தமான இலக்க நேர்மையா வரையறுத்து அதை தொடரணும்னு நீங்க இன்னைக்கு முடிவு செஞ்சா அது உங்க அன்றாட முடிவுகளையும் உங்க எனர்ஜியையும் உங்க வாழ்க்கையோட போக்கையும் எப்படி மாத்தக்கூடும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பயிற்சிகளும் கருத்துக்களும் உங்களோட பயணத்துல எப்படி உதவலாம்னு ஆராய்ந்து பாருங்க. இந்த கலந்துரையாடல்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.